இருப்பினும் அவனும் ஒரு சிறந்த நிலையை எட்டியிருக்கிறான் என்பதை எண்ணும் பொழுது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. அப்படி பார்க்காதீர்கள். நீங்களும் எனக்கு எத்தனையோ புத்தாடைகள் எடுத்துக் கொடுத்திருக்கிறீர்கள். இருப்பினும் மாதவனை குழந்தை பருவத்திலிருந்து நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். அந்த குழந்தையிடமிருந்து எனக்கு கிடைத்த முதல் அன்பு காணிக்கை இது. மேகவல்லி, அவனை ஒரு குழந்தையாக குழந்தை பருவத்திலிருந்து நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். அடியேனோ அவனை பருவ வயதிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். அடியேனுக்கும் அவன் குழந்தைதான். அதனால்தான் அவன் திருமணத்தில் அடியேன் சற்றே உறுதியாக இருக்கிறேன். அதனால் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை நீயே இப்பொழுது கண்கூடாக பார்க்கிறாய். தவறு செய்பவன்தான் மனிதன். தவறே செய்யாவிடில் அவன் மகாத்மா ஆகிவிடுகிறான். தவறு செய்வது தவறல்ல. அந்த தவற்றை உணர்ந்து அதை நிவர்த்தி செய்து கொள்பவன்தான் உன்னதமானவன், சிரேஷ்டமானவன். அந்த வகையில் மாதவனும் இன்று உன்னத நிலையை அடைய முற்படுகிறான் என்றுதான் கூற வேண்டும். அவனை நினைத்து இருவருமே பெருமை கொள்வோம். திருக்கோஷ்டி நம்பிகளே, இதை வாங்கிக்கொள். நமஸ்காரம் தாசன் அடியேன். நமஸ்காரம் தாசன் அடியேன். உள்ளே வாருங்கள், வாருங்கள். வாருங்கள் சுவாமிகளே, உட்காருங்கள். இருக்கட்டும். நமஸ்காரம். எப்படி இருக்கிறீர்கள் பெரிய நம்பிகளே? பகவத் கிருபை ஆச்சாரியன் அனுகிரகத்தில் நன்றாக இருக்கிறேன். வேறு யாரேனும் வந்திருக்கிறார்களா? இல்லை, அடியேன் மட்டும்தான் வந்திருக்கிறேன். எப்பொழுதும் நீங்கள் மட்டுமே தனித்து வருகிறீர்கள். விஜயாவை ஏன் அழைத்து வருவதில்லை? அழைத்து வர வேண்டாம் என்ற எண்ணமெல்லாம் கிடையாது. திடீரென கிளம்பி விடுகிறேன். திட்டமிட்டு செயல்படுவதில்லை. அதனால்தான் அழைத்து வர இயலவில்லை. இப்பொழுது அடியேன் வந்த நோக்கம், ஆச்சாரியர் உங்களை உடனே அழைத்து வரும்படி சொன்னார். மேகவல்லி, பெரிய நம்பிகள் அருந்துவதற்கு மோர் கொண்டு வா. ஆகட்டும் சுவாமி. உடனே செல்ல வேண்டுமா? காரணம் ஏதேனும் தங்களுக்கு தெரியுமா? அழைத்து வர கோரினார், அவ்வளவே. ஆச்சாரியரிடம் காரணம் கேட்க முடியுமா? பல காரணங்கள் இருக்கலாம், ரகசியங்கள் இருக்கலாம். சிஷ்யருக்கும் ஆச்சாரியருக்கும் இடையே நிலவும் உறவே தனித்துவம் பெற்றதல்லவா? ஆமாம் ஆமாம், ஆச்சாரியரின் சிஷ்யரான தங்களுக்கு தெரியாததா? இந்தாருங்கள். மோர் அருந்துங்கள். திடுதிப்பென ஆச்சாரியர் உங்களை வரச் சொல்வானேன்? எனக்கு சற்றே கவலையாக உள்ளது. கவலை வேண்டாம். அவரை சந்தித்து வந்த பிறகு விரிவாக எல்லாவற்றையும் கூறுகிறேன். நாம் கிளம்பலாமா? நாங்கள் சென்று வருகிறோம் மேகவல்லி. ஆகட்டும் சுவாமி. வருகிறோம். கூரேசா, நம் பண்ணையை சேர்ந்த நந்தனுடைய மகள் கல்யாணம் வரும் வெள்ளிக்கிழமை. உனக்கு ஞாபகம் இருக்கிறது இல்லையா? நன்றாய் ஞாபகம் இருக்கிறது அப்பா. இன்றிலிருந்து சரியாக ஒரு வாரம் தான் இருக்கிறது. அத்தியாவசிய பொருட்களை நாம் வண்டி கட்டி அனுப்பி வைக்க வேண்டும். அதற்கு தேவையான ஏற்பாடுகளையும் நான் செய்து விட்டேன் அப்பா. உன் பொறுப்பை நினைத்து சந்தோஷமாக இருக்கிறது கூரேசா. அன்று வேறு எதுவும் வேலை வைத்துக் கொள்ளக்கூடாது. அவசியம் கல்யாணத்திற்கு நாம் சென்று வர வேண்டும். அப்பா, வரும் வெள்ளிக்கிழமை தானே பாட்டியின் நினைவு நாள். ஒவ்வொரு முறையும் உங்கள் அம்மாவின் திருவித்தியானத்தை திருமாலிருஞ்சோலையில் உள்ள தங்களின் தாயாதிகளோடு தானே பண்ணுவது வழக்கம். நாம் அங்கு செல்ல வேண்டுமே. ஓ, அதுவும் அதே நாளில் வருகிறதா? அடடா. கல்யாணத்திற்கு வேண்டிய அனைத்து பொருட்களையும் முன்னாலேயே சேர்ப்பித்து விடப் போகிறோம். பின்பு ஒரு நாள் தம்பதிகளை அகத்திற்கு அழைத்து ஆசிர்வதித்து தகுந்த மரியாதையும் செய்து விடலாமே. வேண்டுமென்றால் அவர்களுக்கு ஓர் விருந்திற்கு ஏற்பாடு செய்துவிட்டால் போகிறது. எல்லாம் சரிதான் குரேசா. இருப்பினும் நாம் நந்தனின் அகத்து கல்யாணத்தில் கலந்து கொண்டு அங்கே இருப்பதுதான் மரியாதை. இல்லை என்றால் அவர்கள் மிகவும் ஏங்கி விடுவார்கள். அனுப்பும் பொருட்களால் மட்டும் திருப்தி அடைய மாட்டார்கள். நாம் வருவதற்கில்லை என்று தெரிந்தால் அனுப்பும் பொருட்களையும் அரைமனதோடு தான் ஏற்றுக்கொள்வார்கள். என்றும் நம்மை சேர்ந்தவர்கள் எந்த நிலையிலும் ஏங்கும்படி செய்யக்கூடாது.
அதுவும் முக்கியமாக இது போன்ற சுப நிகழ்ச்சியின் போது அவர்களின் எண்ண ஓட்டத்தில் வாட்டமே இருக்கக்கூடாது. நாம் கலந்து கொள்ள வேண்டியது நம்முடைய தார்மீக பொறுப்பு. நீ ஒரு காரியம் செய். கல்யாண நிகழ்ச்சியில் என் சார்பாக நீ சென்று கலந்து கொள். நான் மட்டும் திருமாலிரஞ்சோலை சென்று பாட்டியின் திருவித்தியானத்தை நல்லபடியாக முடித்துவிட்டு வருகிறேன். நமக்கும் இரண்டையும் நல்லபடியாக நடத்திய திருப்தியும் கிடைக்கும். தங்கள் அறிவுரைப்படியே செய்து விடலாம் அப்பா. கூரேசா, அதோ வந்து கொண்டிருப்பது சுதர்சனம் அவரது பாரியாளும் தானே? அவரை நம் ஊரில் சில முறை பார்த்திருக்கிறேன், ஆனால் பழக்கமில்லை அப்பா. சுதர்சனேதான். வறுமையிலும் வைணவத்துவம் மாறாதவர். வா சுதர்சனா, வந்தனம். தங்கள் திருப்பாதங்களுக்கு வந்தனம். சுதர்சனா, என்ன காரியம் செய்ய துணிந்தாய்? வாய் வார்த்தையாக வந்தனம் தெரிவித்தால் போதாதா? சுவாமி, தாங்கள் என்ன சாதாரணமானவரா? உயர்ந்த வைணவர், பரோபகாரி, கூரத்தை பொறுத்தவரை அரசனுக்கு ஒப்பானவர். சுதர்சனா, செல்வத்தை வைத்து அடியனுக்கு சிறப்பை சொல்லலாம். ஆனால் அதை அடியேன் பொருட்படுத்துவதே இல்லை. அதே சமயத்தில் நீரொன்றும் எவ்விதத்திலும் உம்மை தாழ்த்திக் கொள்ள வேண்டாம். செல்வம் இல்லை என்றாலும் வைஷ்ணவ சம்பிரதாய ஒழுகில் நீர் ஒரு சிரேஷ்டர். குணத்திலோ ஓங்கி நிற்பவர். செல்வம் உள்ளவர்களுக்கு செல்வ செருக்கு வர வாய்ப்பிருக்கிறது. ஆனால் குணப்பூர்த்தி உள்ளவருக்கு செருக்கென்பது எள்ளளவும் இருக்காது. இவன் என் பிள்ளையாண்டான். பெயர் ஸ்ரீவத் சாங்கன். கூரேசன் என்று ஊரில் அழைக்க நானும் அப்படியே அழைக்கிறேன். நமஸ்காரம். நமஸ்காரம். அடியேன் இவரை பார்த்திருக்கிறேன். பல தான தர்மங்களில் சிறந்து முன் நிற்பவர். இவரிடம் போய் சற்று உரையாட வேண்டும் போல் தோன்றும். இருப்பினும் இவரிடம் சம்பாஷித்ததில்லை. அடியேனும் தங்களை பார்த்திருக்கிறேன். பேச தோன்றியது என்கிறீர்கள், பின்பு ஏன் தயங்கினீர்கள்? அடியேனுக்கு அறிமுகம் இல்லாததால் அதை தாங்கள் எப்படி எடுத்துக்கொள்வீர்களோ என்றுதான் அடியேனுக்கு சிறு தயக்கம். இங்கே பாருமோய், அடியேன் எப்படியோ அப்படித்தான் என் பிள்ளையாண்டானும். என்னுடைய சாயல்தான் அவன். அடியேனுடைய சுவாபம்தான் அவனுக்கு. தெரிந்தவர்கள் என்றால் முந்திக் கொண்டு விசாரிப்பான். அது சரி, எங்கே உன் குமாரத்தி ஆண்டாள்? மறக்க முடியாத பெயர். துருதுருவென்று இருப்பாளே, அவள் வரவில்லையா? கோயிலுக்குள் தான் இருக்கிறாள். வெகு நேரம் ஆயிற்று. அவளை திரும்ப அழைத்து செல்லலாம் என்றுதான் நாங்களும் கோயிலை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறோம். அவளுக்கு பெருமாள் என்றால் மிகுந்த பிரேமை. அதிகாலையிலேயே கோயிலுக்கு வந்து கோலம் போடுவாள். சாயங்காலம் திருவிளக்கேற்றி வைப்பாள். சில நேரங்களில் மிகுந்த ஈடுபாட்டுடன் அந்த பரமனின் கல்யாண குணங்களை வாழ்த்தி பாசுரங்கள் பாடிக்கொண்டிருப்பாள்.
அற்புதம் குழந்தாய். அருமையாக பாடினாய் அம்மா. வந்தனம் சுவாமி. குணவதியாய் இருப்பாய் அம்மா. ஒன்று சொல்லியே ஆக வேண்டும். பலாச்சொலியில் தேன் கலந்தது போன்று இனிமையம்மா உன் குரல். பகவானை தரிசிப்பதையும் மறந்து உன் குரல் இனிமையில் லயிக்கிறார்கள் பக்தர்கள். சுவாமி, நான் மறுத்துரைப்பதாக நினைக்க வேண்டாம். இனிமை இந்த ஆண்டாளின் குரலில் இல்லை, அந்த சூடி கொடுத்த சுடற்கொடியான ஆண்டாளின் இனிய அர்த்த புஷ்டி நிறைந்த பாசுரத்தில்தான் இனிமையும் அருளும் இருக்கின்றது. உன் பேச்சில் அழகும் இருக்கிறது, பணிவும் இருக்கிறது, கூடவே குரல் வனமும் குடிகொண்டிருக்கிறது. சரி, அர்த்த புஷ்டி என்கிறாயே, நீ பாடி அந்த பாசுரத்தின் அர்த்தத்தை தான் சொல்லேன். காது படைத்த பயனாய் கேட்க காத்திருக்கிறேன் அம்மா. என்ன சுவாமி இது? பெரியவர் தங்களுக்கு தெரியாததை நான் என்ன சொல்லிவிடப் போகிறேன்? எனக்கு தெரிந்து இருக்கட்டும். நீ பெயரிலேயே அந்த ஆண்டாளை தாங்கி இருக்கிறாய். அந்த அர்த்தத்தையும் உன் திருவாயால் கேட்கும் பொழுது அந்த ஸ்ரீ ஆண்டாளே சொல்வதாக எடுத்துக்கொள்கிறேன். மேலும் ஏனைய ஆழ்வார்களில் நம்மாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் தங்களை பெண்ணாக பாவித்தும், பெரிய ஆழ்வார் தன்னை யசோதையாக பாவித்தும் பாசுரங்களை பாடினாலும் அவற்றை ஏறி பாயாத மேட்டுமடை என்றும், ஆண்டாள் இயல்பாகவே பெண்ணாகையால் அவள் பாசுரங்கள் சீரிப்பாயும் பள்ளமடை என்றும் பெரியோர்கள் குறிப்பிடுவர். அதன்படி நீ கருத்துரை சொன்னால் நான் கருத்தாய் கேட்பேன். சொல்லம்மா. இது ஆண்டாளின் மங்களா சாசன பாடல். பெருமாளின் பல லீலைகளை ஆண்டாள் போற்றி பாடுகிறாள். இதை பல புஷ்பங்களை கொண்டு அச்சுதாய நம, அனந்தாய நம என்று அர்ச்சிப்பதைப் போலும் இப்பாசுரத்தை எடுத்துக் கொள்ளலாம். அதன்படி முதலில் அன்று இந்த உலகத்தை அளந்த திருவடிக்கு பல்லாண்டு பாடுகிறாள். முதலில் எம்பெருமானின் திருவடிகளை பிடித்தால் நம் அனைத்து நல்லெண்ணங்களும் பூர்த்தியாகுமன்றோ? எதிரிகள் நம்மிடம் வரும்போது எதிர்கொள்வோம் என்று நினைக்காமல் தென்னிலங்கைக்கு கால்நடையாகவே தன் எதிரியிடம் சென்று அவன் செருக்கை அழித்த பகவானின் திறத்திற்கும் திண்மைக்கும் ஒரு பல்லாண்டு. சகடாசுரனாக வந்த அரக்கனை காலால் எட்டி உதைத்து அழித்த கண்ணனுக்கு பல்லாண்டு வாழ்த்து. கன்றுருவாக வந்த ஒரு அரக்கனை தண்டம் போல் பாவித்து அதை பனைமர ரூபத்தில் வந்த இன்னொரு அரக்கன் மேல் எறிந்து இருவரையும் ஒரே நேரத்தில் முடித்த யசோதையின் மைந்தனுக்கு போற்றி போற்றி. அதே கண்ணன் தன்னை அண்டியோனை காக்க கோவர்தனம் என்ற மலையை தூக்கி குடையாக்கி இந்திரனின் பெரிய இடியிலிருந்தும் மழையிலிருந்தும் மக்களை காப்பாற்றினானே, அந்த குணத்திற்கு ஒரு பல்லாண்டு போற்றி. தான் பிறந்த குலத்திற்கு ஏற்ப கையில் வேலை கொண்டு அனைத்து பகைவர்களையும் வென்ற சூரன் கண்ணபெருமான். இப்படி எண்ணற்ற லீலைகளையும் அனந்த கல்யாண குணங்களை கொண்ட எம்பெருமானுக்கு கைங்கரியமாகிய சேவையை செய்வதற்கு இன்று நாங்கள் வந்திருக்கிறோம். எங்கள் மேல் இரக்கம் வைத்து அருள்வாய் என்கிறாள் ஆண்டாள் இப்பாசுரத்தில். ஆஹா, அபாரம் அபாரம். நமஸ்காரம் சுவாமிகளே. நமஸ்காரம். வாரும் சுதர்சனம். நமஸ்காரம் அம்மா. நமஸ்காரம். என்ன சொல்கிறாள் அடியேனின் புத்திரி ஆண்டாள்? அந்த பெரியாழ்வார் பெற்றெடுத்தார் போர் நீர் இந்த ஆண்டாளை பெற்றெடுத்திருக்கிறீர் சுவாமி. ஒரு மகாலட்சுமியை பெற்றெடுக்கிறீர். நீர் பெருமாள் கைங்கரியத்தை நித்தியபடி பண்ணுபவர். உம் திருவாயால் வாழ்த்து பெறுவது அடியேனின் பாக்கியமே. மகாலட்சுமியின் சொரூபமாக ஆண்டாளை பெற்றிருக்கிறேன். ஆனால் அந்த லட்சுமியின் ரூபமான செல்வம், தனம், சம்பத்துதான் அகத்தில் இல்லை. சுதர்சனம், அகத்தில் செல்வமும் மற்ற வசதிகளும் வைத்திருப்பவர்கள் சந்தோஷமாகத்தான் இருக்கிறார்களா? நிதர்சனத்தில் அப்படி இல்லை ஓய். உமக்கு ஒன்று தெரியுமோ? மகாலட்சுமி தாயார் 2 விதத்தில் நம் அகத்திற்கு வருகிறாள். ஒன்று சொர்ணமாக, செல்வமாக, பட்டு பகட்டாகவும் ரூபம் தரித்து வருகிறாள். சில இடங்களில் அவள் பெருமாளுக்கு சேவை செய்யும் கைங்கரிய ஸ்ரீயாக இருக்கிறாள் இல்லையோ, அந்த ரூபத்தில் வருகிறாள்.
இப்படி இந்த ரூபம் தாங்கி வரும்போது குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். காசு பொன் இல்லை என்றாலும் மனதில் நிம்மதி இருக்கும். ஆனால் அந்த ஐஸ்வர்ய ரூபத்தில் இருக்கும் லட்சுமி குடும்பத்தில் பக்தியோ பகவத் சேவையோ இல்லை என்றால் செல்வம் செல்வம் என்று கொண்டாடப்படும் அவள் செல்வோம் செல்வோம் என்று அவள் சென்று விடுவாள். உனக்கு இப்படி ஒரு நிலை வரக்கூடாது என்பதற்காகத்தான் கைங்கரிய ஸ்ரீயாக ஆண்டாளாக வந்திருக்கிறாள் என்று பெருமை கொள்ளும். கவலைப்படாமல் இரும். கூடிய விரைவில் அந்த ஐஸ்வர்ய லட்சுமியும் உன் அகத்தில் வந்து சேரப் போகிறாள். அந்த ராமானுஜனை நான் மாணவனாக சேர்த்துக் கொள்கிறேன். நன்றி சுவாமி. இத்தனைக்கும் சேர்த்து பழி வாங்குவோம் என்று சூளுரைப்போம். பகை பகை பகை. தூள் தூள் தூள்.